ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தமிழும் சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஃபங்க்ஷனில் மேகனாவும் தமிழும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ அவங்க அங்கிள் போட சொல்கிறாரா. எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லோரும் மேகனாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஆனால் மேகனாவுக்கு மட்டும் அது எதனால் இப்படி பண்ணுறாரு அங்கிள்னுங்கிறது புரியல. அப்புறமே கேட்குறாங்க, ஏன் அங்கிள் இது மாதிரி தமிழ் ஃபோட்டோவை இப்போ எங்கள் 2 பேர் சேர்ந்த ஃபோட்டோவை எல்லார்ட்டையும் இப்போ அலௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா கல்யாணம் சீக்கிரமே நடக்க தானே போகுது, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு தான் இந்த நல்ல நேரத்தில் அந்த குட் நியூஸ் எல்லாருக்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் மேகனா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்காங்க. இன்னும் தமிழ் வீட்டில் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, அதுக்குள்ளே எதுக்கு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எப்படியா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் வீட்டில் பேச தானே போகிறோம் அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. இப்போ பார்த்தாக்கா நம்ம ராகினி கம்பெனியாக போயிட்டுருக்காங்க ஆர்டர் கேட்குறதுக்கு. ஆனால் எல்லா கம்பெனிலையும் ஒரே ரீசன் என்னென்னா, அர்ஜுனோட குவாலிட்டி சரி கிடையாது, கம்பெனி குவாலிட்டி சரியில்லை, அர்ஜுன் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ நேராக கோயிலில் போய் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல கோதையம்மா பார்த்துட்றாங்க. கோதையம்மா பார்த்துட்டு ராகினிட்ட என்னாச்சின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆகணும், இதை மாதிரிலாம் கம்பெனியை திறந்தாச்சு, ஆனாலுமே ஆர்டர் யாருமே கொடுக்க மாட்டுறாங்க, அர்ஜுனை வேற வெளியில் எடுக்க முடியல, இப்போ வக்கீலை பார்க்குறதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் தானே அவர், வா நானும் வரேன்னு சொல்லிட்டு கோதையம்மா கூட போகிறாங்க. அங்கே போனோன்னா ராகினி ஃபஸ்ட்டு வக்கீலை பார்க்க உள்ளே போயிட்டாங்க. இவங்க கோதையம்மா வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வக்கீல் ராகினிகிட்ட கொஞ்சம் தப்பாக பேசுகிறாரு. நான் உங்கள் வீட்டுக்காரை வெளியில் எடுக்கிறேன், ஆனால் அதுக்கு பணமெல்லாம் தேவையில்லை, நீ மனசு வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ராகினியே அது தெரில, அவர் தப்பாக பேசுகிறாருன்னு தெரியாமல் அவங்க அங்கிள் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கேருந்து கோதையம்மா உள்ளே இங்கேருந்து உள்ளே ராகினியை பார்க்க உள்ளே வராங்க. இவர் வக்கீல் ராகினி தோல் மேலே அப்படி கையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அங்கேருந்து கோவமாக அங்கேருந்து இப்போ கூட உனக்கு புரியல, அவர் பணம் வேணாம், நீ மனசு வச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்கானே, உனக்கு இன்னுமா புரியல, ஒன்றை கேட்குறான் அவன் ஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பழிச்சின்னு வக்கீல் கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க கோதையம்மா. அதுக்கப்புறம் வக்கீலை பயங்கரமாக திட்டிட்டு இப்போ ராகினிகிட்ட வா நம்ம வேறு வக்கீல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ கோதையம்மா நம்ம அர்ஜுனை வெளியில் எடுக்கிறதுக்கு ராகினிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல். இப்போ அவங்க தான் வக்கீலை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் தமிழ் மேகனாட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போன விஷயம்லாம் என்னாச்சு, நல்லா முடிஞ்சிச்சா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க, தமிழும் மேகனாவும். இதோட முடிச்சிருக்காங்க இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும். இதுக்கப்புறம் தான் தெரியும், அர்ஜுனை வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம கோதையம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க போகிறாங்க போல் இருக்குது. ஏன்னா ராகினி தனியாக போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆனால் ஒவ்வொரு கம்பெனிலையும் அர்ஜுனை பற்றி சொல்லும் பொழுது கூட ராகினி நம்ப மாட்டுறாங்க. ஆனாலுமே தமிழால் தான் இது எல்லாமே வந்துச்சு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழுக்கும் கார்த்திக்குக்கும் தெரியாமல் நம்ம கோதையம்மா போயிட்டு ராகினிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அர்ஜுனை வெளியில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் என்ன பிரச்சனை, எப்படி முடிய போகுது, அர்ஜுன் எப்படி வெளியில் வர போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.